ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இருக்கு கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம். 27 புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை. பாண்டி மெரினா கடற்கரையில் ஆபத்தான முறையில் பைக் சாகசம். வாலிபரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. உலக மலேரியா தினம். ஏனாமில் செவிலிய கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி. புதுச்சேரியில் 2 நபர்களிடம் நூதன முறையில் ஆன்லைன் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் 27 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டன. புதுச்சேரி காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் என்ற பெயரில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் காவல்துறை உயரதிகாரிகள் பொதுமக்களிடம் நேரடியாக புகார்களை கேட்டு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி 25ஆம் தேதி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்திற்கு காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமை தாங்கினார். வடக்கு பிரிவு காவல் முதுநிலை கண்காணிப்பாளர் வம்சத ரெட்டி முன்னிலை வகித்தார். இதில் காவல் ஆய்வாளர்கள், உதவி காவல் ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். சோலை நகர் புற காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கிழக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி, திருக்கனூர் காவல் நிலைய பயிற்சி IPS அதிகாரி கதிரவன், காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் பொதுமக்களிடம் புகார்களை கேட்டறிந்தனர். இதேபோல் போக்குவரத்து காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமையிலும், சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ் தலைமையிலும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. காரைக்கால் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையிலும், நெடுங்காடு காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மக்கள் மன்றத்தில் 34 பெண்கள் உட்பட 193 பேர் கலந்து கொண்டனர். பணம் கொடுக்கல் வாங்கல், சொத்து பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பாக மொத்தம் 47 புகார்கள் பெறப்பட்டன. இவற்றில் 27 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டன. நிலுவை புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளுக்கு உயர் காவல்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் கடந்த 15ஆம் தேதி ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி திப்ராயப்பேட்டை பகுதியில் பாண்டி மெரினா கடற்கரை அமைந்துள்ளது. இங்கு ஒட்டக சவாரி, கேளிக்கை விடுதி, படகு சவாரி உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கடைகள், உணவு விடுதிகளும் அமைந்துள்ளன. இதனால் பாண்டி மெரினா கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தினந்தோறும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இதற்கிடையே பாண்டி மெரினா கடற்கரையிலிருந்து முகத்வார பகுதி வரை உள்ள சாலையில் சில வாலிபர்கள் பைக்குகளில் சாகசத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர் புகார்கள் எழுந்தன. அதேபோல் சம்பவத்தன்று இரவு பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் வாலிபர் ஒருவர் விலை உயர்ந்த பைக்கில் வீலிங் செய்து அதை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ எடுத்து பதிவிட்டார். இதைக் கண்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கிழக்கு போக்குவரத்து காவல்துறையினர் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வந்தனர். அதில் அவர் புதுச்சேரி வீமன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஆபத்தான வகையில் வாகனம் ஓட்டியதாக அந்த வாலிபர் மீது போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். உலக மலேரியா தினத்தையொட்டி புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் செவிலிய கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர்.
உலக மலேரியா தினத்தையொட்டி ஏப்ரல் 25ஆம் தேதி ஏனாம் பகுதியில் துணை மையத்தில் உள்ள மேட்டகுரு கிராமத்தில் விழிப்புணர்வு பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏனாம் நகராட்சி ஆணையர் ராகவன், துணை இயக்குநர் ரவிசங்கர், உதவி இயக்குநர் பலாஷ்குமார் சன்யாள், மருத்துவ அதிகாரி உஷாபானு உள்ளிட்டோர் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். அன்னை தெரசா செவிலிய கல்லூரி மாணவர்கள், மேம்பட்ட செவிலிய உதவியாளர் மற்றும் ஆஷா பணியாளர்கள் என சுமார் 120 பேர் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர். பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியதோடு பதாகைகளையும் பேனர்களையும் காட்சிப்படுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். சுகாதார உதவியாளர்கள் சர்க்குருநாதன், சேதுபதி, ரேவன் மற்றும் சீனிவாசராவ் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். 2030ஆம் ஆண்டிற்குள் மலேரியா இல்லாத நிலையை அடையும் இந்தியாவின் இலக்கை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நூதன முறையில் 2 நபர்களிடம் ஆன்லைன் மோசடி நடைபெற்றது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி மணக்குப்பத்தைச் சேர்ந்தவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என சமூக வலைதளத்தில் வந்த தகவலை நம்பி 22,000 ரூபாயை முதலீடு செய்தார். இதன் மூலமாக அவருக்கு குறிப்பிட்ட தொகை லாபமாக கிடைத்தது. அதை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றார். ஆனால் முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டது அறிந்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். இதேபோல முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த நபர் திருப்பதியில் தங்கும் விடுதியில் அறை முன்பதிவு செய்ய 15,000 ரூபாய் பணத்தை செலுத்தி இழந்துள்ளார். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஜேஇஇ ஒருங்கிணைந்த முதன்மை தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற ஆதித்யா பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய அளவில் நடைபெற்ற ஐஐடி ஜேஇஇ முதன்மை நிலை தேர்வில் 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இதற்கான தேர்வு முடிவுகள் கடந்த 20ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஐஐடி ஜேஇஇ ஒருங்கிணைந்த தேர்வில் பங்கேற்ற புதுச்சேரி ஆதித்யா வித்யாசம் உறைவிடப்பள்ளி மாணவர் கார்த்திகேயன் 99.963% பெற்று புதுச்சேரி மாநில அளவில் முதலிடம் பிடித்து புதுச்சேரி மண்ணிற்கும் ஆதித்யா பள்ளிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சாதனை படைத்துள்ளார். மேலும் அகில இந்திய அளவில் கிரீஷ் என்கிற மாணவர் 743வது இடமும், தருணேஷ் 856வது இடம், தருண்ராஜ் 1083வது இடம், சாய் பிரேம் 1229, பிரித்தேஷ் 1620 ஆகிய இடங்களை பெற்றுள்ளனர். இதில் 6 மாணவர்களும் 99.9% மேலும் 99.5% மேல் 9 மாணவர்களும் 95% மேல் 47 மாணவர்களும் 90% மேல் 77 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி மாநில அளவில் அதிகமான மாணவர்கள் தேர்வாகியுள்ள ஒரே பள்ளி என்ற பெருமையை ஆதித்யா வித்யாசிரமம் பெற்றுள்ளது. இதனிடையே வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளியின் தாளாளர், பள்ளியின் முதல்வர் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யாநாராயண அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி, பள்ளியின் முதல்வர் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் பள்ளி அளவில் ஜேஇஇ தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி கௌரவித்தனர். அகில இந்திய அளவில் நடைபெறும் மருத்துவம், பொறியியல், வர்த்தகம், பட்டய கணக்காளர் ஆகிய நுழைவுத் தேர்வுகளுக்கு ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் 6ஆம் வகுப்பு முதல் ஆதித்யா கல்விக் குழுமத்தில் சிறப்பாக கற்பிக்கப்படுவதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் மது அருந்த தடை விதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மணக்குள விநாயகர் கோவில், ஆரோவில், பாண்டி மெரினா, சின்ன வீராம்பட்டினம், ஈடன் பீச், நோனாங்குப்பம் பாரடைஸ் பீச் என பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். இந்நிலையில் கடற்கரை பகுதியை பார்க்க வரும் சில சுற்றுலா பயணிகள் மது அருந்திவிட்டு பாட்டில்களை உடைத்து வீசி செல்கின்றனர். உடைந்த பாட்டில்கள் மணலில் சிதறி கிடப்பதால் அவை சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. இதேபோல் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் சிலர் கடற்கரை பகுதியில் அமர்ந்து மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை அங்கேயே வீசி செல்கின்றனர். மணலில் உடைந்து கிடக்கும் பாட்டில்களால் கடற்கரையில் விளையாடும் குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. இதையடுத்து வீராம்பட்டினம் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் உட்பட யாரும் மது அருந்தக்கூடாது என
வீராம்பட்டினம் மீனவ பஞ்சாயத்தார் முடிவெடுத்தனர். அதற்காக ஆட்டோ மூலம் அறிவிப்பை மக்களுக்கு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் 25ஆம் தேதி இரவு வீராம்பட்டினம் கடற்கரை பகுதி முழுவதும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அறிவிப்பை மீறி கடற்கரையில் கூடியிருந்த மக்களை அவர்கள் அப்புறப்படுத்தியதால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இசைக்கருவிகளை கொண்டு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்ட திருமண மேடை அனைவரையும் வெகுவாக ஈர்த்தது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகரைச் சேர்ந்தவர் லட்சுமி பிரபா என்கிற நிவேதிதா. வீணை கலைஞரான இவர் தனது 12 வயது முதல் வீணை இசைக்க பயிற்சி பெற்று வந்தார். 500க்கும் மேற்பட்ட மேடைகளில் இசை கச்சேரியும் நடத்தியுள்ளார். மேலும் அரியங்குப்பத்தில் இயங்கும் புதுச்சேரி அரசின் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் சேர்ந்து இசைத்துறையில் பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு பயின்று வருகிறார். இவருக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் தன்னுடைய திருமண மேடை இசைக்கருவிகளை கொண்டு அமைக்க அவர் விருப்பப்பட்டார். அதற்கேற்ப வீணை, நாதஸ்வரம், வயலின், மிருதங்கம், கடம், தபேலா, நாதஸ்வரம், ஹார்மோனியம், கிட்டார் போன்ற இசைக்கருவிகளை கொண்டு மேடையை அலங்கரிக்க செய்தார். இயற்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வாழை இலை, வாழை கன்றுகளுக்கு மத்தியில் இசைக்கருவிகளை வைத்து அலங்கரிக்க ஏற்பாடு செய்தார். 10 பேரை கொண்டு 4 மணி நேரத்தில் இந்த வித்தியாசமான மேடை தயாரானது. தொடர்ந்து திருமண விழா நடைபெற்றது. விழாவிற்கு வந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரும் இசை மேடையை கண்டு வியந்து மணமக்களை வாழ்த்தியதுடன் இசை மேடை பின்னணியில் நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,120 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.